இறுதி செய்தியாக பங்களாதேஷில் அந்த தொடர்ந்து அந்த இந்துக்கள் மீதான வன்முறை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்திய அரசு முன்பே ஒரு கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இப்போ வெளியுறவுத்துறை அமைச்சர் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு, இதை இந்தியா மானிட்டர் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு எச்சரிக்கை விடும் துணியிலுமே அவர் பேசியிருக்காரு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? பங்களாதேஷிலே இந்துக்களுக்கு எதிராக தொடர்ந்து தாக்குதல் நடைபெற்று வருகிறது. பல கொலைகள் நடக்கிறது. வர்த்தக வியாபார ஸ்தலங்களை எல்லாம் கொளுத்துறாங்க. அதை கைப்பற்றக்கூடிய அடிப்படைவாத இஸ்லாமியர்கள், அதாவது டைரக்ட் ஆக்ஷன் டேன்னு அந்த நேரத்தில் நம்ம நவகாலியில் நடந்தது, கல்கட்டாவில் நடந்ததுன்னு ஹிஸ்ட்ரி புக்கில் படிக்கிறோம். இப்போ நம்ம சமகாலத்தில் நமக்கு நேரம் அது இப்படியெல்லாம் நடந்திருக்கும், ஏறாம் படத்துலலாம் காட்டுறோம், அப்படியெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கிற நேரத்தில் அப்படித்தான் உன் கண் முன்னாலே நாங்கள் நடத்தி காட்டுறோம் பாரு. இது ரீக்ரியேஷன் இல்லை, அதே போல் நாங்கள் பண்ணி காட்டுறோம், செய்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இது வழி வழியாக நாங்கள் எங்கே டாமினண்ட்டாக இருக்கோமோ இதை பண்ணுவோம். இப்போ நான் உங்களுக்கு அதுக்கான எங்களுக்கு வாய்ப்பு வந்திருக்கு, நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பங்களாதேஷில் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். 24 மணி நேரத்தில் 3 முக்கியமான இந்து கோயில்கள் தாக்கப்பட்டு இருக்கிறது. அதோடைய சிசிடிவி காட்சிகள் எல்லாம் அது எப்படி தயாரானாங்க, எப்படி அந்த கோயிலை இடிக்கிறாங்கிற வீடியோக்கள்லாம் சமூக வலைதளங்களுக்கு கிடைக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய 8% இந்துக்கள், சிறுபான்மையினர்கள் சொல்கிறாங்க, கிறிஸ்துவர்கள் இருக்காங்க. குறிப்பாக இந்துக்கள் தாக்கப்படுகிறார்கள். ஏற்கனவே இந்துக்கள் இந்த போன மாதத்துலேருந்து அந்த துர்கா பூஜையின் போது எப்படிப்பட்ட தாக்குதல்கள் அந்த துர்கா பூஜை பந்தல் மீது எப்படி கொளுத்தப்பட்டது, தாக்குதல் நடத்தப்பட்டது, அதையும் கூட கண்டித்து வெளியுறவுத்துறை அமைச்சகத்திலேருந்து பேசியிருக்காங்க. ரந்தீப் ஜெய்ஸ்வால் அவர் தான் அந்த பத்திரிகை செய்தியாக நேற்று சொல்லியிருக்காரு. ரொம்ப நேற்று கொஞ்சம் கடுமையாக பேசியிருக்கிறாங்க. ஒரு நாடு அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டியது அடிப்படையான வேலை. இந்த வேலையை நீங்கள் செய்கிறீர்களான்னு நாங்கள் உற்று கவனித்துட்டு வரோம். இதற்கு பிறகு உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னா அதில் அந்த இன்பிட்வீன் லைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப் டு பங்களாதேஷ் கவர்மெண்ட் அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு வார்த்தைக்கு ஒரு இடத்துல முடிச்சிருக்காங்க. இனிமேல் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது மாதிரி ஒரு தொனியில் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்க போகிறோங்கிறத ஏற்கனவே அனுமானித்து விட்டார்கள் டாக்டர் ஜெய்சங்கர், அஜித் தோவல், நரேந்திர மோடி அவர்கள் அப்படின்னு தான் காட்டுது. ஆனால் தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய அந்த யூனுஸ் அரசாங்கம், அதாவது இஷ்டத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள் ரோட்டில் இறங்கி பல தாக்குதல், இன்னும் சொல்ல போனால் இன்ஸ்டியூஷனில் இந்திய வெறுப்பை காட்டக்கூடிய இந்திய ஃப்ளாக், இஸ்ரேல் ஃப்ளாகையும் போட்டு அதில் நடந்து மாணவர்களை நடந்து போக சொல்லக்கூடிய அந்த காட்சிகளெல்லாம் கூட நேற்று வந்தது. இந்த அளவிற்கு மோசமாக போய்விட்டது. இந்துக்களுக்கு பாதுகாப்பில்லை. இந்துக்களுக்காக குரல் கொடுத்த சின்மை கிருஷ்ணதாஸ் பிரம்மச்சாரியை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவருக்கு சாப்பாடு கொண்டு போன 2 உதவியாளர்கள் அந்த சுவாமிஜியை நேற்று அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவரை சார்ந்த அந்த இஸ்கான் அமைப்பை தடை செய்வதற்காக அங்கே ஆளும் அரசாங்கம் முயற்சி செய்த போது அங்கே இருக்கக்கூடிய டாக்கா ஹைகோர்ட்டு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த வழக்கையே தள்ளுபடி செய்திருக்கிறது. நேற்று செய்திகள் சிந்தனையில் அந்த செய்தியை பார்த்தோம். இப்படி இருக்கிற பட்சத்தில் இந்திய வெறுப்பை அங்கே அதிக அளவில் அங்கே போயிட்டுருக்கு. அதைத்தான் இப்பொழுது வெளியுறவுத்துறை அமைச்சகம் கண்டிச்சிருக்கு. இந்த ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இந்த ஒரு கண்டன அறிக்கைக்கு காரணமும் இல்லாமல் இல்லை. ஏன்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய மிக தீரமாக இப்பொழுது ஒரு தலைவராக வலம் வந்து கொண்டு இருக்கக்கூடிய சுவேந்து அதிகாரி தலைமையிலே மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்தது. பங்களாதேஷுக்கு எதிராக இங்கே நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம். இன்னும் அங்கே இருக்கக்கூடிய ஐக்கிய மிஷனரை முற்றுகையிடக்கூடிய மிகப்பெரிய போராட்டத்தையும் நேற்று நடத்தியிருக்கிறார்கள். இந்த போராட்டம் ஒரு பக்கத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிறப்போ இந்திய கொடிகள், நான் சொன்னது மாதிரி கல்வி வளாகங்களில் காலேஜில் இந்திய இஸ்ரேலிய கொடியை வச்சுட்டு என்ட்ரன்ஸ்லேயே வச்சுட்டு அதை மிதிச்சுட்டு வாங்கங்கிறது மாதிரி மாணவர்களை இது பண்ணது பலரை கோவப்படுத்தி இருக்கிறது. இவ்வளவு நாள் செக்குலர் மற்ற விஷயங்கள்லாம் கூட அவங்க யோசிச்சிருக்கலாம், என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய அண்டை நாடு அப்படின்லாம் கூட யோசிச்சிருக்கலாம். ஆனால் நேற்று கல்கட்டா, ஏன்னா இந்தியாவில் புரட்சிங்கிறது ஆரம்பத்தில் வெடித்தது கல்கட்டாவில் தான், அதுக்கப்புறம் பஞ்சாபில், அதுக்கப்புறம் மகாராஷ்டிராவில் புரட்சிங்கிறது அங்கேருந்து தான். அதே போல் இங்கேயும் இப்பொழுது புரட்சி பெங்கால்லேருந்து தொடங்கி இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு கைனகாலஜிஸ்ட் இந்திரானில் சாஹா அப்படிங்கிற ஒரு ரெனவுண்டு கைனகாலஜிஸ்ட் இனிமேல் பங்களாதேஷிகள், ஏன்னா பங்களாதேஷி பாதி எத்தனை பேர் வெஸ்ட் பெங்காலில் இருக்கான்னு தெரியாது. ஏன்னா
நமக்கு வேணா அங்கே நம்ம கும்மிடிப்பூட்டியை தாண்டி வரோம் எல்லாமே நமக்கு ஹிந்திக்காரன். ஆனால் அவங்களுக்கு அந்த ஸ்லாங் அவங்க பேசுறது, இவன் ஆக்சுவல் பெங்காலியா, பங்களாதேஷ்லேருந்து வந்த பங்களாதேஷியா, டாக்காக்காரனா எல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆகவே நான் இனிமே எந்த ஒரு சர்ஜரியோ எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டோ பங்களாதேஷிகளுக்கு செய்ய மாட்டேன் அப்படின்னு இந்திராணியில் சாகா சொன்ன உடனே நான் அவர் காலில் விழுந்து வணங்குகிறேன்னு சுவேந்து அதிகாரி சொன்னார். அது அங்கே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய உடனே அங்கே இருக்கக்கூடிய ஜேஎன் ராய் ஹாஸ்பிட்டல்னு மணிக்கட்லால்னு மிகப்பெரிய மருத்துவமனை இருக்குது. அதனுடைய சீஃப் டைரக்டர் சுப்ரான்ஷு பக்தா அப்படின்னு ஒரு டைரக்டர், அந்த சேர்மன், அந்த ஹாஸ்பிட்டலுடைய சேர்மன் திங், அவர் என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் இங்கே ஒரு பயலை நாங்கள் அட்மிட் பண்ண மாட்டோம் பங்களாதேஷி பேஷண்ட்டை. அதாவது நம்ம பார்த்துருப்போம், இந்த பட்டிமன்றத்திலாம் பல பேர் பேசியிருப்பாங்க, நீங்கள் கேட்டுருவோம். பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு இந்து மிஷன் என்கின்ற ஒரு மருத்துவமனையில் ஒரு கிறிஸ்துவர் கொடுத்த இரத்தத்திலே மிகப்பெரிய அந்த இது நடந்தது, அறுவை சிகிச்சை நடந்ததெல்லாம் பார்த்துருவோம். ஏன்னா ஈவன் பாகிஸ்தான்லேருந்து மற்ற நாடுகள்லேருந்து மெடிக்கல் டூரிசம் மாதிரி பல பேர் வராங்க, வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போலோவில் போய் பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ்லேருந்து மற்ற கண்ட்ரிஸ்லேருந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னு தெரியும். இப்போ நீங்கள் சங்கரநேத்ராவில் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்லேருந்து மற்ற இடங்கள்லேருந்து எத்தனை பேர் ஐ சர்ஜரிக்கு வராங்க அப்படிங்கிறதும் தெரியும். சிகிச்சை எப்படி வந்து இந்த மருத்துவத்தில் மட்டும்தான் வந்து ஈவன் ஒரு எதிரியாக இருந்தாலும் கூட அவனுக்கும் ட்ரீட்மெண்ட், அந்த டாக்டரே நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணியிருந்தா கூட அந்த டாக்டர் கடைசி நேரத்தில் இப்போ நான் அடித்ததில் உனக்கும் காயப்பட்டிருக்கு, உனக்கும் டிஞ்சர் போடுறேன்ப்பா, இது ஓட்டுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த அளவுக்கு மனிதாபிமானத்தை அவர்கள் காட்டக்கூடிய. ஏன்னா மெடிக்கல் அப்படிங்கிறப்ப அதில் வந்து எந்த ஒரு பாரபட்சமுமே இருக்கக்கூடாது ட்ரீட்மெண்ட்டில். ஆனால் இந்த 2 டாக்டர்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதெல்லாம் ரைட்டு, இந்த மெடிக்கலுக்காக நீங்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் ரைட்டு, இதையெல்லாம் விட எங்களுடைய நாடு மேலானது. அதற்கு எதிராக எங்கள் தேசிய கொடியில் அவன் வந்து காலை மிதிச்சுட்டு வர்றதுக்கு ஒரு நாடு பயிற்சி கொடுக்கும், அதை வந்து ஊக்குவிக்கும். அப்படின்னா இதை பார்த்து கொண்டு எங்களால் சும்மா இருக்க முடியாது, இனிமேல் ஒரு ஹாஸ்பிட்டல் உள்ளார வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பார்த்துருக்கோம், அந்த ஆர்ஜி கேர் ஹாஸ்பிட்டலில் ஒரு சின்ன அளவிலே தொடங்கிய போராட்டம் இப்போது வரை நடந்துகிட்டு இருக்கு. அதே போல் இந்த 2 மருத்துவர்கள் தொடங்கி வச்சது நாளைக்கு இங்கே பார்த்தாலும் அதே மாதிரி இந்தியா முழுக்க பெங்காலிஸ் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத, பங்களாதேஷ் இருக்காங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண அவர்களெல்லாம் அனுப்பிச்சா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இன்னொன்று, இப்பொழுது வரை இவங்க நரேந்திர மோடியை வந்து இன்னும் புரிந்து கொள்ளவில்லையா யூனுஸ் அப்படின்னு நமக்கு தெரியல. இந்தியாவுடைய ஒரு 8 அதிகாரிகள் அவங்க வந்து டிஃபென்ஸில் இருந்தாங்க, அவங்கள வந்து மற்ற நாடுகள் வந்து இந்த ஸ்பை அப்படின்லாம் சொன்னாங்க. கத்தார்லேருந்து அவங்கள மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களை பத்திரமாக கொண்டு வந்தது நெகோசியேஷன் மேலே வேறு விஷயங்கள் மூலமாக பத்திரமாக கொண்டு வந்தவர் நரேந்திர மோடி. அப்படிப்பட்ட ஒரு ஆள் இங்கே ஆட்சி செய்துட்டு இருக்க முடியாது, தொடர்ச்சியாக இந்துக்களுக்கு இங்கே அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். கூடிய வரையில் யூனுஸ்க்கு அவருக்கு புரிகிற மாதிரியான ஒரு பாடம் இந்தியா சார்பாக எடுக்கப்படும். ஏன்னா இந்த ப்ரெஸ் மீட் அப்படிங்கிறது, அந்த ஸ்ட்ராங்கான அந்த ப்ரெஸ் மீட்டுங்கிறது ஈவன் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற எதிர்கட்சிகளை எல்லாம் கலந்து ஆலோசித்த பிறகு தான் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா பார்லிமெண்ட்டில் இந்த கேள்வி கேட்கப்பட்டு இருக்கிறது, அதை ஒட்டி நடந்த ப்ரெஸ் மீட்டில் தான் இது சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு ராகுல் காந்தி போன்ற ஆட்கள் நாளைக்கு இப்படி பேசிட்டு நாளைக்கு அதற்கும் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, அது இருந்தால் கூட. ஆனாலும் ஒட்டுமொத்த இந்தியாவும் நரேந்திர மோடி பின்னால் இருக்கும், ஜெய்சங்கர் பின்னால் இருக்கும். பங்களாதேஷுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செஞ்சாதான் அவங்க அடங்குவாங்க. ஏன்னா நாம் உருவாக்கிய நாடு, ஏன்னா அவர்கள் அங்கே ஜனநாயகத்துக்கு போராடினாலும் அதற்கு உறுதுணையாக நம்ம இருந்தோம். ஆனால் அப்படிப்பட்ட நாடு இப்போ வந்து வளர்த்த கடா மாறில் பாயிறது மாதிரியான வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு புரியும் வகையில் மோடி அரசாங்கம் பதில் சொல்லும், இந்துக்களை பாதுகாக்கும்ங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது.